சமைக்க சுவைக்க சீசன் 2 செப்டம்பர் 7 முதல் ஞாயிறு தோறும் பகல் 12 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அவ ஏன் அப்படி பண்றா? அதான் தெரியல மேம், ஏன் அப்படி பண்றாங்க? ஜிமெயில் ஹேக் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க இவன் பேசுற மாதிரி அந்த பொண்ணு பேசுது. எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இல்ல மேம், நாங்க நேத்து நைட்டு தான் இது நடந்தது. நேத்து நைட்டு தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே இப்போ போயிடுச்சு மேம். இப்போ ஊரை சுத்தி கடன் ஃபுல்லா, அது ஒரு பக்கம்னா இப்போ வேலை செய்யறதுக்கும் இப்போ பிரச்சனை வந்துருமா, என்ன பண்றது, எப்படி நாங்க நெக்ஸ்ட் செப்டம்பர் 1 இப்ப நீ டாக்ஸ் பே பண்ணலைன்னா வந்துட்டு எங்க அப்பாவுக்கு தெரியும் உங்ககிட்ட எப்படி அமௌண்ட்டை வசூல் பண்றதுன்னு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுது மேம். அந்த அவங்க அட்ரஸோ ஏதாவது இருக்கு மேம், எல்லாமே இருக்கு மேம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் மேடம். இது மாதிரி இன்னும் நிறைய பையங்களை அவங்க ஏமாத்துவாங்களா மேடம் பசங்களை? நம்ம சைபர் கிரைம்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம் என்ன பண்ணலாம், இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு, அப்புறம் அதை பற்றி பேசுவோம். வணக்கம். நீங்கள் இந்த பக்கம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே மக்களுக்கு தெரியறதுக்கு. என்னோட பேர் பாலுசுவாமிநாதன். நான் ரிட்டையர்டு அடிஷ்னல் எஸ்பி சைபர் கிரைம். நான் இப்போ சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு என்ஜிஓவில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். என்னுடைய இதே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. நான் ஒரு 6 வருஷம் சைபர் செல்லில் இருந்ததுனால எதனால் விக்டிம் ஆகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க, கிரைம் ஏன் பண்ணுறாங்கிறத நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் அவேர்னஸ் பண்ணுறது. அதில் முதல்ல என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, ஏன் கிரைம் நடக்குதுன்னா விக்டிம் அவங்களுடைய அறியாமை தான் ஃபஸ்ட்டு. பேராசை, பயம், இந்த 3 வச்சு தான் எல்லாமே டிஜிட்டலைஸ் எல்லா கிரைமும் நடக்குது. அக்யூஸ்டுக்கு என்ன ஃபேவராக இருக்குன்னா, அவன் சம்பவ இடத்துக்கு வர வேண்டாம், அனானிமிட்டி, ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அவன் யாருடைய அடையாளத்தையாவது வச்சுட்டு வரலாம், அதனால் அவன் நெருங்க முடியாதுங்கிறத அக்யூஸ்ட் இருக்கான். அவனை பிடிக்கவே முடியாதுங்கிறதுல அவனுக்கு தைரியமாக இருக்குது, அவன் காமன் கூலாக இருக்கான். ஏமாந்தவங்க அவங்க தான் வெக்கப்படுறாங்க, ஏமாந்தவன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏமாந்தவன நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏமாந்த பிறகு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அவன் என்ன சொல்கிறான், அவரை ஏமாற்றி இத்தனை கோடி அடிச்சுட்டேங்கிறான், பெருமையாக சொல்லிக்கிறான். ஏன்னா இவருக்கு பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் கிரைம் நடக்குது. இதுக்கு மருந்து, ஒரே மருந்து அவேர்னஸ் தான். இப்போ இவருடைய நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இவர் ஃபஸ்ட்டு மணப்பெண் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அவன் ஒரு ஏமாளி கிடைக்கணும்னு அவன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான், யார் ஏமாத்தலான்ட்டு அவன் பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் அதாவது தகவல் மணப்பெண் கிடைக்கிது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வர்ச்சுவலாகவே எல்லாமே முடிச்சிருவீங்களா? வாழ்க்கைன்னு வரும்போது பிசிக்கலாக வரணும்ல, பிசிக்கலாக என்னைக்காவது பார்த்தீங்களா? அப்புறம் அந்த தப்பு ஏன் பண்ணுறீங்க?